ரெஸ்லிங் அப்டேட்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மேனியா 40க்கான கிக் ஆஃபை யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா இந்த கிக் ஆஃபில் தான் ராக் அண்டு கோடி ரோட்ஸுக்கு மிகப்பெரிய பகை உண்டாகி இதுக்கப்புறம் நம்ம ராக் ஃபைனல் பாஸாக சேஞ்ச் ஆகியிருப்பார். அதே மாதிரி இந்த வருஷம் நடக்க போகிற ரெசல்மேனியா 41க்கும் மிகப்பெரிய லெவலில் கிக் ஆஃப் நடக்க போகுது. இந்த கிக் ஆஃபில் ராக், ரோமன் ரெய்ன்ஸ், ஜான் சீனா, கோடி ரோட்ஸ் இவங்கெல்லாம் கலந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கிக் ஆஃப் ஷோ பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்க போகுது. சிஎம் பங்க்கு எப்படி மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கோ அதை விட பல மடங்கு ரசிகர்கள் கொண்டவர் தான் நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். சிஎம் பங்க் வர்சஸ் ஸ்டோன் கோல்டுக்கு ஒரு ட்ரீம் மேட்ச் நடக்க போகுதுன்னு பல வருஷம் ரூமர் ஓடி இருந்தாலும் அதை பற்றி சிஎம் பங்க் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காருன்னா, எனக்கு ஸ்டோன் கோல்ட் கூட ஒரு மேட்ச் பண்ண ரொம்ப ஆசை, பட் அது நடக்கவே நடக்காது. காரணம் ஸ்டோன் கோல்டுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அதையும் தாண்டி அவருக்கு பல இன்ஜுரி இருக்குது. இந்த சமயத்தில் அவர் ரெஸ்லிங் பண்ணுறது மிகப்பெரிய ஆபத்து. ஸோ இந்த மேட்ச் இனிமே நடக்கவே நடக்காதுன்னு நம்ம சிஎம் பங்க் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சிஎம் பங்க் வர்சஸ் ஸ்டோன் கோல்டுக்கு ரெசல்மேனியா 41 மேட்ச் நடந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா? நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன்ப்பா.